जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன் நமக்கு எப்படி இருக்கு, என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பயமா இருக்கு. ஒரு நாளும் நம்ம கடத்துறது இன்னைக்கு இப்ப பாருங்க, இப்பதான் ஜனவரி மாசம் பிறந்த மாதிரி இருந்தது, அடுத்தது ஏப்ரல் வந்தது, இது ஆகஸ்ட் முடிய போகுது. இன்னும் 4 மாசம் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த 2026 முடிஞ்சு போச்சு, அடுத்த 2027 ஆரம்பிக்க போறது. அந்த அளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா சுத்தின்னு இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம காலகட்டத்துல இன்னைக்கு இந்த வருஷத்துல நம்ம என்ன சாதிச்சோம், இந்த வருஷத்துல நம்ம என்ன பண்ணினோம், நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமா, நமக்கான விஷயத்தை நம்ம செய்தோமா, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். அதற்காகத்தான் வார ராசி பலன். இந்த வாரம் இப்ப இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா இந்த வாரம் நமக்கு இப்படிதான் சுவாமி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருப்போம், பிளஸ் மைனஸ். சோ இப்படித்தான் இருக்கணும். ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நல்லதுப்பா. அதனாலதான் நான் இன்னைக்கும் சொல்றது, என் மக்களுக்கு நான் சொல்வது இதுதான், நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். சரிங்களா? வாழ்க வளமுடன். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்களோட இருக்கேன். ஏதாவது ஒரு டவுட்னா இம்மீடியட்டா எனக்கு கால் பண்ணி, எந்த கவலையும் படாது, இம்மீடியட்டா ஒரு போன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட், சுவாமி நான் உங்ககிட்ட பேசணும், சுவாமிகிட்ட உடனே நான் பேசணும், உடனே எனக்கு கால் பண்ணி பேசணும், உங்க ஜாதகத்தை அனுப்புங்க, எப்படி இருக்கு, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இனி அடுத்த வரக்கூடிய 10 வருஷம் நமக்கு எப்படி கிளீனா எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. பார்த்துக்கலாம் வாங்க. கடகராசி நேயர்களை, குடும்பமே உலகம் என்று நினைப்பவர்கள் இந்த வாரம் குடும்பத்திலிருந்து ஒரு முக்கிய திருப்பம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய குணம் என்ன தெரியுமா? உணர்ச்சி, குடும்ப பாசம், பாதுகாப்பு உணர்வு, நினைவலைகளை மனதில் வைத்திருக்கும் தன்மை எல்லாமே உண்டு. இஃப் யூ ஆர் 70+, உங்களுடைய உடல்நிலை இந்த வாரத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே போல கொஞ்சம் ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கும், உடல்நிலையை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. வீட்டு பொறுப்புகளுக்கு அலுவலகத்திற்கும் இடையே பேலன்ஸ் தேவை. ரிமோட் டிரான்ஸ்பர் தொடர்பான பேச்சு வரலாம், சோ பார்த்துக்கோங்க. அதே போல தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுட், ஹாஸ்பிட்டாலிட்டி, ப்ராப்பர்ட்டி, ஹோம் பேஸ்ட் பிசினஸ் வளர்ச்சி பெறலாம். சோ நல்லா இருக்கும். பணம் சம்பந்தப்பட்டது குடும்பத்திற்காக செலவு அதிகரிக்கும். ஒரு நிலுவைத் தொகை வர வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு தொகை உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. பணம் டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்துல வரும். சோ கவனமா இருங்க, பணம் கண்டிப்பா வரும். அதே போல ஒருவர் சம்பந்தமே இல்லாமல் உங்ககிட்ட வந்து தேவையில்லாம சண்டை போட்டு சாபம் கொடுத்துட்டு போயிடுவாங்க, பாத்துக்கோங்க. சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு எப்பயோ நடந்த ஒரு விஷயத்தை தேவையில்லாம வந்து கலரி சண்டையை போட்டு ஒரு பிரச்சனை பண்ணி ஏதோ ஒரு அசுபமான வார்த்தைகளை சொல்லிட்டு போயிடுவாங்க. கவனமா இருங்க. யாரா இருந்தாலுமே ஒரு கை நீட்டுற அளவுக்கு கவனமா இருந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும் போது பழைய மனக்கசப்பு மீண்டும் பேசப்படலாம், ஆனா தெளிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்துல ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படும். குடும்பத்துல ஏதோ ஒரு டிசிஷன், ஏதோ ஒரு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா வரும் இந்த வாரம். சோ கவனமா இருங்க. திருமணம், குடும்பம் பார்த்து நடத்தும் திருமண முயற்சிக்கு சாதகமான நகர்வு உண்டு. மன அமைதியை முதன்மையாக வைத்து முடிவு செய்ய வேண்டிய காலம். மறுமணம் செய்ய போறீங்களா? மன அமைதியை, மைண்ட் ஃப்ரீயா இருக்கா, பண்ணலாம்னு தோன்றுதா, அப்ப நீ முடிவு எடுத்து பண்ணு. படிப்பு, மருத்துவம், சைக்காலஜி, பயாலஜி, ஹாஸ்பிட்டாலிட்டி போன்ற துறைகளில் நல்ல துறைகளில் கவனம். சொத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொத்து தொடர்பான பேச்சுல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கா, நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப பெரியவர்களின் நடுநிலை பேச்சு ஒரு முடிவை உருவாக்கலாம். ஒரு விவாகரத்தானது, ஒரு கவுன்சிலிங் போறீங்க, இல்ல குடும்பத்துல யாராவது முக்கியமான யாராவது ஒரு பெரியவங்க பேசும்பொழுது இந்த விவாகரத்து திரும்புறதுக்கான வாய்ப்பு உண்டு. சோ பாத்துக்கோங்க. அடுத்ததாக வீட்டு கடன் அல்லது குடும்ப செலவு தொடர்பான திட்டமிடல் மிக முக்கியமானது. ஷேர் மார்க்கெட் உணர்ச்சியை வைத்து வாங்குவதற்கு பதிலாக ரிஸ்க் லிமிட் வைத்துக் கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல வீட்டில் உள்ள மூத்தோர்களின் வழக்கமான செக்கப்பை தாமதிக்க வேண்டாம். ஒன்னு செய்யணும்னு நினைச்சீங்களா, ஒரு ஏதாவது
டாக்டர் கிட்ட போகணும், ஒரு மூத்தவர்கள் இருக்காங்களா செக்அப் பண்ணணுமா, அதை கரெக்டா சில விஷயங்கள் பண்ணினீங்கன்னா நல்லது. மன அழுத்தத்தில் உணவு தூக்கத்தை புறக்கணிக்காதீர்கள். மன அழுத்தம் அதிகமா இருக்கா, பிரஷர் அதிகமா இருக்கா, கொஞ்சம் யார்கிட்ட மைண்டா கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு பேசுங்க. தூக்கத்தை புறக்கணிக்காதீங்க. கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா கடகராசி பொறுத்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வழிபாடுகள் மற்ற விஷயங்கள்லாம் சரியா இருந்தா கூட இந்த வாரத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வியாழக்கிழமையில விரதம் இருங்க. வியாழக்கிழமை முடிஞ்சா ஒரு பொழுது விரதம் இருந்து முடிஞ்சா அம்பாளுக்கு எந்த உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எந்த அம்பாள் இருக்கோ அந்த ஒரு நெய் தீபம் ஏற்றி அம்பாளை மனசார வழிபாடு பண்ணுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு சிறப்பான ஒரு செய்திகள், நல்ல செய்திகள் வரும். நான் சொன்ன விஷயத்தை எல்லாமே கவனமா வச்சுக்கோங்க. நான் இருக்க உங்களோட கமெண்ட் பண்ணுங்க. உடனே உங்களுக்கு நான் உங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்து நான் உடனே உங்ககிட்ட பேசுறேன். உங்களுடைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் நான் சொல்றேன். நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. நான் உங்க கூட இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. சரியா? நன்றி. இதுவரையில் நாம் பார்த்தது பொது ராசி பலன்கள் என்று சொல்லும் வகையில வார ராசி பலன்கள், பொது பலன்கள் நம்ம பார்த்தோம். இதுவே சில பேருக்கு 200% ஒத்து போயிடும். ஆஹா, சாமி சொன்ன விஷயங்கள் நமக்கு நிறைய ஒத்து போச்சு, சரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த உங்களுடைய சுய ஜாதகம், லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசியாதிபதி, கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, முக்கியமான கிரகங்கள்லாம் எந்த ஸ்தானத்துல இருக்கு, இதை வச்சுதான் வாழ்க்கைய நிர்ணயம் பண்றது. அப்ப இதை நிர்ணயம் பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இது மட்டுமல்ல, நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு பெயர் ராசி பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு வாஸ்து பார்த்துக்கலாம், எண்கணிதம் பார்த்துக்கலாம், உங்களுக்கான ராசி கற்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல நீங்க உங்களுக்கு தேவையான பிரச்சனம் நீங்க பார்த்துக்கலாம். தற்கால பிரச்சனை பார்த்துக்கலாம். ஒரு கேள்வி ஒரு பதில், அதுதான் தற்கால பிரச்சனம். அஷ்டமங்கல பிரச்சனம், தேவ பிரச்சனம், தீப தாம்பூல பிரச்சனம், வெறும் தாம்பூல பிரச்சனம், இதெல்லாமே நம்ம பார்க்கிறது. இது மட்டும் இல்லாது எந்திரங்கள், பூஜைகள் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகமா, எனக்கு சுவாமி எனக்கு குழந்தை இல்ல சுவாமி எனக்கு இந்த மாதிரி பித்ரு தோஷம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள், உடனே ஒரு போன் பண்ணுங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி பேசுறதுல, ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. ரைட் பர்சன் கிட்ட தெரிஞ்சுக்கணும். அதுதான், இவங்க கிட்ட போனா, இவங்க கிட்ட பேசினா எனக்கு தெளிவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா யூ நோ நீட் டு மிஸ் தட் பர்சன். அதுதான் முக்கியம். அந்த பர்சனை வாழ்க்கையில மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க.